அஞ்சலி சொல்றாங்க, 6 வருஷமா லவ் பண்றோம் அஜய். எங்க அப்பா கிட்ட எப்ப வந்து பேச போற? நானும் உங்க அப்பா மாதிரி பெரிய லாயரா வந்த உடனே உங்க அப்பா கிட்ட நான் பேசுறேன் அஞ்சலி. என் ஒய்ஃபா வர்றதுக்குள்ள டோக்கன் தான் இந்த ரிங் அஞ்சலி. ஏதாவது சொல்லி என்ன பேச விடாம ஆக்கிருவிய. பிரியா வந்து அஜய் கிட்ட சொல்றாங்க, நீ எல்லாம் பண்றத நான் பாத்துக்கிட்டு தான் இருந்தேன். அப்பா உன்னைய பத்தி ரொம்ப பெருமையா சொல்லுவாங்க. இப்படியாடா நடந்துப்ப? பிரியாவோட ஃப்ரெண்டோட எல்லாரும் சாப்பிடுறாங்க. இப்ப பார்வதி போன் பண்றாங்க அஜய், நான் இப்ப ஆபீஸ்ல இருக்கேன், 9 o'clock தான் வர முடியும். நீ இன்னைக்கு ஆபீஸ்ல பெர்மிஷன் போட்டுட்டு வாப்பா, சக்சஸ் பார்ட்டி நடக்குது, ஃபேமிலியில உள்ளவங்க எல்லாரும் இருக்கணும்னு மாமா சொன்னாங்க. சரிங்க அண்ணி, நான் பெர்மிஷன் கேட்டுட்டு வரேன். சந்திரசேகர் அவரு போன்ல அஜயும் அவங்க பொண்ணும் இருக்கிற வீடியோவை பாக்குறாங்க. சந்திரசேகர் அஜய்க்கு போன் பண்றாரு, எங்க இருக்கன்னு கேக்குறாரு. முக்கியமான கேஸ் விஷயமா டிஸ்கஸ் பண்ணணும், ஆபீஸ்க்கு வான்னு கூப்பிடுறாரு. சரின்னு போனை வச்சுட்டு கிளம்புறாரு அஜய். விக்ரமும் சாருவும் சிரிச்சுக்கிட்டே சாப்பிடுறாங்க. விக்ரம் சொல்றாரு சாரு கிட்ட, நீ சுவிட்சர்லாந்து போறோம்னு சொன்னியே, நெக்ஸ்ட் வீக் நம்ம சுவிட்சர்லாந்து போறோம்னு சொல்றாரு. சாரு சொல்றாங்க, நல்லா இருக்கு, ஆனா எனக்கு முன்னாடியே தெரியுமே இன்னும் விக்ரம் கேக்குறாரு. அதுக்கு சாரு சொல்றாங்க, நான் உன் போனை செக் பண்ணி பார்த்தேன். சாரு, போனுங்கிறது பர்சனல், அத நீ திறந்தே பார்க்க கூடாது. நீ வேணா என் போனை செக் பண்ணி பாரு, நான் எதுவும் சொல்ல மாட்டேன். கல்யாணத்துக்கு அப்புறம் நமக்குள்ள பர்சனலே இருக்க கூடாது, இல்லாட்டி பிரச்சனை வந்துடும். விக்ரம், டேஸ்ட் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. ஃபங்க்ஷன் இருக்கான், எங்க அம்மா வர சொன்னாங்க விக்ரம். ஆபீஸ்ல முக்கியமான மீட்டிங் இருக்கு, நீயே போயிட்டு வந்துரு சாரு. விக்ரம், நைட்டு மாத்திரம் நல்ல ஹோட்டலா பார்த்து வெளியே சாப்பிட்டுரு, மார்னிங் நான் வந்துருவேன். சரியா விக்ரம்? சரி சாரு. கிளைண்ட் கிட்ட சக்கரவர்த்தி பேசுறாரு. சக்கரவர்த்தி கிட்ட வந்ததுக்கு அப்புறம் நீங்க கவலையே படக்கூடாது, சரியா? சரி சார். சக்கரவர்த்தி வர சொல்றாரு. காலையில இருந்து எங்க அஜய் போனீங்க? பக்கத்துலதான் சார். உங்க அப்பா என்ன பிசினஸ் பண்றாங்க? கார்மெண்ட் பிசினஸ் சார். வெளிய வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே, அவங்க எல்லாம் பெரிய பிசினஸ் மேன். பணத்துல நான் அவங்களோட சின்ன ஆளு, ஆனா வெளியே வெயிட் பண்றாங்க. ஏன்? பணத்தை விட திறமை பெருசு. இருக்கவங்க எல்லாம் வேஸ்ட். இப்ப எந்திரிச்சு போனாரே, அவரை பாத்தியா? இன்னையில பெரிய பிசினஸ் மேனு கிட்ட கெஞ்சிட்டு போறாரு, காப்பாத்துங்கன்னு. ஆனா எனக்கு வரப்போற மாப்பிள்ள எப்படி இருக்கணும்னு நான் நினைப்பேன். ஃபீல்டுல எனக்கு ஈக்குவலா இருக்க வேணாம், அடுத்த இடத்துலயாவது இருக்கணும்ல. ஆமா சார். அந்த இடத்துல நீ இருக்கியா அஜய்? உன்னை நம்பி ஜூனியர் வேலைக்கு சேர்த்தா நீ என் பொண்ணோட சுத்திக்கிட்டு இருக்கல. 3 வருஷமா என் பொண்ண லவ் பண்ற. 6 வருஷம் சார். வருஷமா என்னை ஏமாத்திருக்க. என் பொண்ணு எதை கேட்டாலும் நான் வாங்கி கொடுப்பேன்டா. நான் வாங்கி கொடுக்கலாட்டி அவ என்ன எடுப்பான்னு எனக்கு தெரியும். இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல கொண்டு வந்து நிறுத்திட்டியேடா அஜய், கனவை உடைச்சிட்டியேடா அஜய். அர்ஜென்டினாவின் நாணயம் பிசோ. நாளை சந்திப்போம்.